எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஃபெலிக்ஸ். சொந்த ஊர் திருச்சி மாவட்டம். இப்போது நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வசிக்கிறேன். முன்கூட்டியே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகன் கிடையாது. அவரோட படமும் நான் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். அவ்வளோவான்னு சொல்கிறத விட நான் சினிமாவே பார்க்க மாட்டேன். ஏன்னா எங்களுடைய கிறிஸ்தவ முறைப்படி எங்கள் சபைப்படி நாங்கள் பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. அதனால் நான் அவருடைய படங்கள் நான் பார்த்ததில்லை. எப்பயாவது யூடியூப் ஏதாவது பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது கிளிப்பிங்ஸ் வரும், அந்த டைம் நான் பார்த்தது தான் அவரை பற்றி. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்போ ஒரு சப்போர்ட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். அவரை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது தான். இருந்தாலும் அவர் அரசியல் ஆரம்பித்ததில் இருந்து இப்போ முதலமைச்சராக ஆன வரைக்கும் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அதுவும் ஆட்சிக்கு 2-3 நாள்லேயே பழைய அரசியல்வாதிகளோட அந்த பழைய அந்த மக்களுக்கு செய்கிற விஷயங்களில் அவர் ஃபாலோ பண்ணுறார். அதையே அது பெரிய விஷயம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு அமைச்ச உடனே 3 நாள்லேயே 4 நாள்லேயே அவர் மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலேயே நான் பாராட்டப்பட விஷயம் இது. எனக்குன்ட்டு இல்லை, நிறைய பேர் பாராட்டுறாங்க அவரை. இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, நான் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு விஜய் அண்ணாக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் நான். எப்படின்னா, எனக்கு எது பண்ணாலுமே பெர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு நினைப்பேன். பெர்ஃபெக்ஷன் ஒழுங்கான முறையில் இருக்குன்னு நினைப்பேன் நான். அதனால் என்னோட மனசில் பட்டது நான் சொல்கிறேன். இப்போது இந்த ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சிட்டிக்குள்ளார போனாலும் சரி, அவுட்டரில் போனாலும் சரி, இந்த எமர்ஜென்சி வெஹிக்கிள், ஆம்புலன்ஸ், ஃபயர், இன்னும் என்னென்ன எமர்ஜென்சியாக போகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம பர்மனண்ட்டாக ஒரு லைன் கொடுத்துடணும், ஒரு பாதை கொடுத்துடணும். அந்த பாதையில் ஆம்புலன்ஸ் வருதோ வரலையோ, இல்லை எமர்ஜென்சி வெஹிக்கிள் வருதோ வரலையோ, அந்த பாதையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது என்னோட வேண்டுகோள். அப்படி மீறி யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, பப்ளிக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும் அண்ணன் விஜய் அவர்கள். இன்னொன்று, நோ பார்க்கிங்கில் எந்த வண்டியும் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறாங்கனாக்கா அதுக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். இல்லை அவங்களுக்குன்னு இந்த ரோட்டில் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துடணும் பார்க்கிங்க்குன்ட்டு. அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இன்னொரு விஷயம், ஒரு ரோடுனாக்கா 2 பக்கமுமே பார்க்கிங் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 1 மந்த் ஒரு சைடு மட்டும் பார்க்கிங் பண்ணலாம், அடுத்த மந்த் இன்னொரு சைடு பார்க்கிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸை கொண்டு வரலாம். கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துலையுமே டிராஃபிக் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரோட்டில் ஓரங்களில் நடந்து போகிறவங்களுக்காக ஒரு பிளேஸ் இருக்கும். நடந்து போகிறவங்க மட்டும் அதில் போகலான்ற மாதிரி பிளேஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு சில இடத்துல நடந்து போகிற இடத்துக்கும் ஒரு மெயின் ரோடுக்கும் மிடில் ஒரு சின்ன ஃபென்சிங் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நடந்து போகிற பாதையில் அங்கே கடை வச்சுருக்கவங்களோ இல்லை வீடு வச்சுருக்கவங்களோ அதை உரிமை எடுத்து அந்த இடத்துல கடைக்கான எக்ஸ்ட்ரா திங்ஸை கொண்டு அந்த ரோட்டில் அந்த நடைபாதையில் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் மாநகராட்சியோ இல்லை நகராட்சியோ இல்லை பஞ்சாயத்தில் இருக்க கடைங்க எங்கேயா இருந்தாலும் சரி, அந்த நடைபாதையில் இருக்க இடத்த அவங்க வெக்கேட் பண்ணணும், காலி பண்ணணும். இது என்னோட வேண்டுகோள். அதற்கான முயற்சியை அரசு எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வேற நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய மரங்கள் நடணும். முக்கியமாக இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரோட்டில் போகிறப்பே பார்த்தீங்கன்னா நமக்கு மரங்களே இல்லாமல் பை வாக்கில் போனாலும் சரி, இல்லை 2 வீலரில் போனாலும் சரி,
காரில் போகிறவங்க ஏசி போட்டு போகிறாங்க. பட் டூ வீலரில் போகிறவங்க, நான் டூ வீலரில் போகும்போது நடந்து போகும்போது ஃபீல் பண்ணியிருக்கேன், மரங்களே இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வந்து மரங்கள் வைக்கணும். அதற்கு வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அமைச்சர்களோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து அது ஸ்டெப் எடுக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மரம்ன்றது. சரிங்களா? நீங்கள் இருக்கிற அந்த 5 வருஷம் ஆட்சியில் கண்டிப்பாக 5 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயும் 10 வருஷம் 15 வருஷம் கூட கண்டினியூ பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் 5 வருஷம் ஆட்சிக்குள்ளார நீங்கள் வந்து இப்போவே அந்த மரம் வைக்கிற விஷயத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு அது மரங்கள் வந்து க்ரோத் ஆகும். 5 இயர்ஸ்க்குள்ளார மரங்கள் நல்லா க்ரோத் ஆயிரும் கண்டிப்பாக. வந்து அதனால கூட வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்து மக்கள் இன்னும் உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு ஓட்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நான் ஓட்டு போடும்போது தெரிஞ்சவங்ககிட்ட நான் சொன்ன விஷயம், தலைவருக்கு ஓட்டு போடுங்க, டிவிக்கு போடுங்க சொன்னேன். காரணம், அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து அந்த அரசியல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேசின அவ்வளோ விஷயங்கள் வந்து உண்மையிலே நான் என்னென்ன விஷயங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தனோ அது எல்லாமே நீங்கள் பேசுனீங்க. மக்களுக்கு என்ன செய்யணும், பெண்களுக்கு என்ன செய்யணும், இளைஞர்களுக்கு என்ன செய்யணும், வயதானவர்களுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் வந்து மனசில் ரொம்ப நான் யோசித்த விஷயம். நீங்கள் வந்து மக்களுக்கு ஆஃபர் பண்ணுறதா சொல்ல வரல. 2500 ரூபா பெண்களுக்கு இலவச பஸ்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கல. நாட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சிங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நான் என் மனசில் ரொம்ப யோசித்த விஷயம். நான் வந்து சப்போஸ் ஒரு பப்ளிக் சர்வீஸ் வந்தா அப்படின்னாக்க இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினச்ச விஷயம். என் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, என் பேரே வந்து ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா பர்ஃபெக்ஷன் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் பெருமைக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. நான் அந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து சம்டைம்ஸ் ஆர்கியூமெண்ட் வரும், எது பண்ணாலும் டிசிப்ளினாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு பொருளை எடுத்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப நான் வீட்டில் எதிர்பார்ப்பேன். அப்போ அவங்க கிண்டலாக சொல்லுவாங்க, நீங்களாம் வந்து பப்ளிக் சர்வீஸ் போக வேண்டிய ஆள் அப்படி சொல்லி கிண்டலாக சொல்லுவாங்க. அதை பற்றி நான் பாதர் பண்ணல. பட் இருந்தாலும் என்னோட எதிர்பார்ப்பை வந்து நான் தமிழக முதல்வர்களுக்கோ இல்லாட்டினா வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ நான் வந்து தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். நான் ஏதாவது தவறாக எதாவது பேசியிருந்தேன் அப்படின்னாக்கா ஐ எம் சாரி. பட் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நாட்டில் வந்து மக்களுக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ண எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து உங்களால் உடனே பண்ண முடியாது. இனி இதுக்கு வந்து நிறைய வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், உங்களுக்கு ஃபினான்ஷியல் வேணும். இப்போ தான் வந்து ஆட்சி ஏற்றிருக்கீங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் எடுத்த விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நான் வந்து தனிப்பட்ட கட்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து எஜுகேட்டட் பர்சனை போட்டிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. அதுவும் உங்கள் அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து உங்களோட அந்த உறுதிமொழின்ற மாதிரி ஒன்று பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நான் மனசில் நினச்ச விஷயங்கள் அப்படியே நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்ல உங்களோட அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்க போகிறவங்களோ இல்லை உங்கள் கட்சியில் இருக்கவங்களோ முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து அவங்க நெஞ்சில் கை வச்சு சொன்னாங்க. அவங்க உண்மையாக ரொம்ப எனக்கு அப்ரிஷியேட் பண்ண, ரொம்ப எனக்கு அப்படி கண்ணு கலங்கிருச்சு. நீங்கள் சொன்ன அந்த பிளட்ஜ் வந்து கடைசியில் வந்து தலைவர் சொன்ன விஷயம் வந்து இது உறுதிமொழி கிடையாது, உத்தரவாதம் அப்படின்னாங்க. உண்மையிலே ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் அது. அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் எந்தெந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொன்ன, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த ரோட்டில் மரம் வைக்கிறது, அப்புறம் வந்து ரோட்டில் போகும்போது வந்து செப்பரேட் லேன் கொடுக்கறது, அப்புறம் வந்து பார்க்கிங் விஷயம், அப்புறம் அந்த ரோட்டில் அந்த நடைபாதைகள் நடக்கிறதுல உள்ள கடைகள் எடுக்கிறது, ஆக்கிரமிப்பு எடுக்கிறது. ஏன்னா அது அவங்க லிமிட் இருக்கும், அதை தாண்டி வந்து அவங்க சொந்த இடம் மாதிரி கொண்டாடிக்கிட்டு அவங்க வந்து இடத்த வந்து ஆக்கிரமிப்பாங்க. அது வந்து ரொம்ப பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ இன்னும் பேசணும்னு தோணுது எனக்கு. பட் எப்படின்னு தெரியல, வருகிற நாட்களில் வந்து பாசிபிள் இருந்தாக்க கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். இதை வந்து தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க, இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னாக்க இதை வந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க, இதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு இது சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பட் என்னோடய எதிர்பார்ப்பு என்னன்றதை சொல்லிட்டேன். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.